खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்த வனமாளி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏகாதி பாகவதம் 8வது சாப்டர் 80வது ஓவி நாம் காண வேண்டியது. 70வது ஓவி இன்று நாம் காண வேண்டும். சோ பாகவதத்தினுடைய ஸ்லோகம் அப்படின்னு கணக்கெடுத்தா 5 முதல் 10 ஸ்லோகங்கள். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்காக அவளது வீட்டிற்கு பிராமணர்கள் வந்தனர். அப்போது அவளது பெற்றோர் வீட்டில் இல்லை. வந்த விருந்தினர்களை உபசரிப்பது தன் கடமை என்பதால் அவர்களுக்கு உணவளிக்க அவசரமாக வீட்டிற்குள் சென்று நெல் குத்தத் தொடங்கினாள். அவளை பெண் பார்க்க பிராமணர்கள் வந்தபோது பெற்றோர் வீட்டில் இல்லை. வந்த விருந்தினர்கள் ஒரு இல்லத்தரத்தானின் வீட்டில் இருந்து உணவு உண்ணாமல் ஏமாற்றுடன் திரும்பி சென்றால் அது அந்த குடும்பத்திற்கு பெரிய தோஷத்தை தரும் என்று அவள் நினைத்தாள். எனவே வந்தவர்களுக்கு சுவையான உணவு சமைக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். ஆனால் சமைப்பதற்கு வீட்டில் அரிசி இல்லை, நெல் மட்டுமே இருந்தது. இதனால் அவள் உடனடியாக நெல்லை குத்தத் தொடங்கினாள். அவள் உலக்கையை கொண்டு நெல்லை குத்தும் போது அவளது கைகளில் இருந்த சங்கு வளையல்கள் ஒன்றோடொன்று மோதி கலகலவென பலத்த சப்தத்தை எழுப்பின. அந்த சப்தம் வெளியில் இருக்கும் பிராமணர்களுக்கு தங்களின் ஏழ்மை நிலையை, வீட்டில் அரிசி கூட இல்லை என்ற உண்மையை காட்டிக் கொடுத்து விடுமோ என்று அஞ்சினாள். வளையல்களின் இந்த சத்தத்தால் என் ரகசியம் வெளியில் தெரிந்துவிடும் என்று அவள் தன் மனதிற்குள் மிகவும் வெட்கப்பட்டாள். எனவே சத்தத்தை குறைப்பதற்காக தன் கைகளில் இருந்த வளையல்களை ஒவ்வொன்றாக கலற்றத் தொடங்கினாள். மங்கள பெண்கள் கைகளில் வளையல்கள் இல்லாமல் முழுமையாக நிராயுதபாணியாக இருக்கக்கூடாது என்பதால் அவள் வளையல்களை முற்றிலும் உடைக்காமல் இரு கைகளில் தலா 2 வளையல்கள் மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவற்றை கலட்டி வைத்தாள். கைகளில் 2 வளையல்கள் மட்டுமே இருந்த போதும் உலக்கையால் நெல் குத்தும் போது அவைகள் ஒன்றோடொன்று முத்தி சத்தமிட்டன. இதனால் மீண்டும் சங்கடமடைந்த அவள் கைகளில் இருந்து மேலும் ஒரு வளையலை கலற்றினாள். இப்போது அவளது இரு கைகளிலும் தலா ஒரே ஒரு வளையல் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு அவள் எவ்வளவு வேகமாக நெல் குத்திய போதிலும் அங்கே வளையல்களின் சத்தமே எழவில்லை. முற்றிலும் அமைதி நிலவியது. கைவளையல் ஒன்று மட்டுமே இருந்தால் அங்கே சத்தம் வராது என்ற இந்த நியதி என் மனதில் ஆழமாக பதிந்தது. மன்னனே, இந்த வளையலின் மூலமாக நான் உணர்ந்த உன்னதமான ஆன்மீக தத்துவத்தை இப்போது கேட்பாயாக. பலர் ஓரிடத்தில் கூடி வாழ்ந்தால் அங்கே சண்டையும் விவாதமும் கலகமும் ஏற்படும். இருவர் மட்டும் இருந்தால் அங்கே வீண் கதைகளும் உலக பேச்சுக்களும் வல்லும். எனவே ஆன்மீக சாதகன் கன்னிப்பெண்ணின் ஒற்றை வளையலை போல் எப்போதும் தனிமையில் ஏகாகி சஞ்சரிக்க வேண்டும். இதுதான் வளையல் கத்துக் கொடுக்க பார்மாமா. ஒரு ஆன்மீக ஆசிரமத்திலோ அல்லது இடத்திலோ பல மனிதர்கள் ஒன்றாக கூடி வாழ்ந்தால் அங்கே தங்களின் தனிப்பட்ட அகந்தையின் காரணமாக தானாகவே சண்டைகளும் கலகங்களும் உருவாகிவிடுகின்றன. சரி, பலர் வேண்டாம், 2 பேர் மட்டுமே ஒரு இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அங்கே உலகியல் விஷயங்களை பற்றியும் சுகதுக்கங்களை பற்றியும் வீண் அரட்டைகள், வார்த்தைகள், கதைகள் வளரும். இதனால் இறை வழிபாட்டிற்கு தேவையான மன ஒருமுகப்பாடு சிதைந்து மனதில் தேவையற்ற சந்தேகங்கள் தோன்றுகிறது. இதனால்தான் உண்மையான ஆன்மீக சாதகன் எப்போதுமே தனிமையாக வாழ பழக வேண்டும். அமைதியான ஏகாந்த இடங்களை தன் புகலிடமாக கொள்ள வேண்டும். கன்னிப்பெண்ணின் ஒற்றை வளையல் காட்டிய வழியின்படி உலகியல் எண்ணங்கள் அனைத்தையும் முற்றிலும் மறந்துவிட வேண்டும். எவன் ஒருவன் தனிமையில் தன் சொந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே லயித்து விடுகிறானோ அங்கே இரண்டாவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவதூதராகிய நான் அந்த ஒற்றை வளையலின் தத்துவத்தின் மூலம் மிக விரைவாக அந்த உன்னத ஆன்ம சுகத்தை அடைந்தேன். தனிமை அப்படிங்கிறதுதான் மேஜரா அந்த வளையல்ல இருந்து அவர் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். அது கூட்டமா இருக்கும்போது என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் மகத்துவத்தை இதிலே புரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு கன்னிப்பெண்ணின் வளையல் மூலம் பெற்ற தனிமையின் மகிமையை மன்னனுக்கு விவரித்த அவதூறர் அடுத்தபடியாக அம்பு தைப்பவன் பானக்காரன் கதையின் மூலம் தான் கற்ற மிக அற்புதமான மன ஒருமுகப்பாட்டு தத்துவத்தை சொல்ல தொடங்குகிறார்.
அவதூதர் கூறுகிறார், மன்னனே, அடுத்தபடியாக ஒரு அம்பு செய்பவன் பானக்காரன் தன் அன்பு கூர்மையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதில் எவ்வளவு தீவிரமாக தன் கவனத்தை செலுத்தினான் என்பதை பார்த்தேன். அவனது அந்த இணையற்ற மன ஒருமைப்பாட்டை கண்டு நான் அவனை என் ஏகாக்கிரதா குருவாக ஏற்றுக்கொண்டேன். மூச்சையும் அமரும் ஆசனத்தையும் வென்று வைராகியத்துடன் இடைவிடாது பயிற்சியுடனும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒரு முறை அம்பு செய்பவன் ஒரு அம்பின் கூர்மையை நேராக்குவதில் எவ்வளவு தீவிரமாக தன் கவனத்தை செலுத்தினான் என்றால், அவனை கடந்து பெரும் வாத்திய முழக்கங்களுடன் மன்னனின் இராணுவமே சென்றாலும் கூட அவன் அதை சற்றும் கவனிக்கவே இல்லை. அவனுக்கு உள்ளேயும் வெளியேயும் அந்த அம்பை தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு சிறந்த அம்பை செய்து முடிப்பதற்காக அந்த அம்பு செய்பவன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தான். அவனது ஒட்டுமொத்த மனமும் பார்வையும் அவன் செதுக்கிக் கொண்டிருந்த அந்த அம்பின் முனையில் மட்டுமே அசைவற்று நிலைத்திருந்தது. அந்த சமயத்தில் அந்த நாட்டு மன்னனின் தன் 4 வகையான யானை, குதிரை, தேர், காலாட்படை பெரும் சேனைகளுடன் அதிரடி வாத்திய முழக்கங்களுடன் மற்றும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க பெரும் சத்தத்தோடு அந்த வழியே கடந்து சென்றான். ஆனால் அந்த அன்பு செய்பவனோ கடந்து செல்லும் அந்த பெரும் சேனையை திரும்பி கூட பார்க்கவில்லை. வாத்தியங்களின் அந்த பயங்கரமான சத்தம் கூட அவனது காதுகளுக்குள் நுழையவில்லை. மன்னனும் அவனது படை வீரர்களும் அவனை கடந்து சென்று விட்டார்கள். வாத்தியங்கள் வாசித்து முடித்து விட்டார்கள். ஆனால் இவனுடைய மனமோ தன் கையில் இருந்த அம்பின் முனையை மட்டுமே இமைக்காமல் உற்று நோக்கி கொண்டிருந்தது. சேனை கடந்து சென்ற பிறகு அங்கிருந்து ஒருவன் அவனிடம் வந்து, ஏனப்பா, இவ்வளவு பெரிய ராஜ இராணுவம் இத்தனை வாத்திய சத்தங்களுடன் இந்த வழியே சென்றதே, உன்னுடைய கண்களால் நீர் அதை பார்க்கவில்லையோ என்று கேட்டான். அதற்கு அந்த அன்பு செய்பவன், ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு எந்த ராஜாவும் தெரியாது, படையும் தெரியாது. என் கையில் இருக்கும் இந்த அம்பை தவிர என் மனதில் வேறு எந்த எண்ணத்திற்கும் இடமில்லை என்று கூறினார். இந்த அம்பின் முனையை நேராக்குவதில் மட்டுமே என் புத்தி லயித்திருக்கிறது. இந்த அம்பை தவிர வேறு எந்த ஒரு உலக விஷயமோ அல்லது சிந்தனையோ என் மனதிற்கு விளையவில்லை என்றார். அவதூதர் கூறுகிறார், அவனுடைய அந்த உன்னத ஒருமுகைப்பாட்டை கண்டபோது என் உள்ளம் குளிர்ந்தது. ஒரு ஆன்மீக சாதகன் தன் சொந்த ஆத்ம சுரூபத்தை அடைவதில் இது போன்ற தீவிர கவனத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். புலன்களையும் பிராணன்களையும் அமரும் ஆழனத்தையும் தன் வசப்படுத்தி வைராகியம் மற்றும் இடைவிடாத தியான பயிற்சியின் மூலமாக தன் அந்த கரணத்தை இறைவனின் சுரூபத்தில் அசைவற்று நிலைத்திருக்க வேண்டும். நம் பார்வை ஆத்மாவின் மீது நிலைத்து விட்டால் அங்கே உலகியல் எண்ணங்களுக்கு இடம் இருக்காது. மனதின் ஆழத்தில் உள்ள அத்தனை சந்தேகங்களும் கற்பனைகளும் முற்றிலும் அழிந்துவிடும். அதுவே உண்மையான ஏகாக்கிர விருத்தி ஆகும். விருத்தினா எண்ணங்கள், ஏகாக்கிர விருத்தினா ஒரே ஒருமுகப்பட்ட எண்ணம், ஒரே எண்ணம். அந்த எண்ணம் என்னன்னா நான் யார் என்ற அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளும் எண்ணம், அல்லது ஆத்மா, நான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகின்ற நான் ஆத்மா. இந்த ஒரு எண்ணத்தை தவிர அவன்கிட்ட வேற எதுவுமே இல்லை. கீப்ஸ் அந்த எண்ணத்தை தவிர வேற எதையும் வரவே விட மாட்டேங்கிறான்னு கூட வச்சுக்கலாம். இன்ஸ்பைட் ஆஃப் என்னதான் நடந்தாலும், ஏன்னா அங்க சுத்தி இருக்கிறவங்க என்னென்னமோ பண்ணாங்க, அரச படையே வந்தது, என்னமோ என்ன நடந்தாலும் நான் பிரம்மம், நான் ஆத்மா. ஸோ இந்த ஒரு தாட்டை தவிர அவன்கிட்ட வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா அதுக்கு வந்து ஏகாக்கிர விருத்தி அப்படின்னு பேர் சொல்லியிருக்காரு. யோக மார்க்கத்துல நம்ம தாரணைன்னு 1.8 ஃபோக்கஸ் பண்றோம். அதுதான் இது வந்து அம்புல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இவ்வாறு அம்பு செய்பவனின் இருந்து கற்ற மன ஒருமுகைப்பாட்டின் ரகசியத்தை மன்னனுக்கு விவரித்த அவதூதர் அடுத்தபடியாக பாம்பு குருவின் மூலம் தான் உணர்ந்த பற்றற்ற வாழ்வின் தத்துவத்தை கூறப்படுகிறது. ஏற்கனவே மலைப்பாம்பு சொல்லிட்டார்ல, இது வெறும் பாம்பா இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். பாம்பு எப்போதும் தனியாகவே வாழ்கிறது. அது தனக்கென வீடு கட்டும் வழக்கத்தை கொண்டிருப்பதில்லை. மலைப்பாம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, அதாவது கையேந்தி எங்கேயும் போகக்கூடாது, தானா கிடைக்கிறத மட்டும் உண்டுட்டு வாழணும் அப்படிங்கிறத மலைப்பாம்புகிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. மற்ற பாம்புகள்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டாருன்னா, தனக்குன்னு வீடு கட்டிக்காம கரையான வீடு கட்டி வச்சிருந்தா அந்த வீட்டுல போயிட்டு இவர் வாழ்ந்துருவாரு. அதை கத்துக்க போறாரு, பார்க்கலாம். பாம்பு எப்போதும் தனியாகவே வாழ்கிறது. அது தனக்கென வீடு கட்டும் வழக்கத்தை கொண்டிருப்பதில்லை. அது எப்போதும் விழிப்புடனும் பிற உயிர்கள் கட்டிய பொந்துகளில் தங்கி மௌனமாக இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறது. பாம்பு கூட்டமாக வாழ்வதில்லை, தனியாகவே வாழ்கிறது. அதுவும் லேர்ன் பண்ணிக்கிறாரா? அது தனக்கென வீடு கட்டுவதில்லை, பிற உயிர்கள் கட்டிய பொந்துகளில் புகுந்து சுகமாக வாழ்கிறது.
அது போலவே முனியானவன் தனியாக திரிய வேண்டும், ஆடம்பர வீடுகளை கட்டக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும், குகைகளிலோ அல்லது பிறர் இல்லங்களிலோ பற்றற்று தங்க வேண்டும், மிக குறைவாகவே பேச வேண்டும். பாம்பு தனக்கென ஒரு வீட்டை உருவாக்கி கொண்டதாக சரித்திரமே இல்லை. அது எலிகள் தோண்டிய பொந்துக்குள் மிக எளிதாக புகுந்து அங்கே சுகமாக வாழும். வீடு கட்டுவதிலும் அதை பராமரிப்பதிலும் அதற்கு எந்த ஒரு கவலையுமே இல்லையே. சொந்தமாக வீடு கட்டுவது என்பது மனிதனுக்கு பெரும் துன்பமும் கவலையும் தடைகளும் தரும் என்பதை அந்த பாம்பு எனக்கு தெளிவாக காட்டியது. அதை பின்பற்றித்தான் நான் இந்த உலகத்தில் பற்றற்ற ஒரு பிறவியாக உலா வருகிறேன். இந்த மனித உடலே நிலையற்றது, அழியக்கூடியது என்னும் போது மண்ணாலும் கல்லாலும் ஆன ஒரு வீட்டை ஏன் கட்ட வேண்டும் என்று என் இதயத்தில் சிந்தித்து, உண்மையான முனிவன் யோகி வீடு வாசல் என்னும் பந்தங்களில் தன்னை சிக்க வைத்துக் கொள்வதில்லை. அந்த விவேகியான யோகி மிக குறைவாக பேசுவான், தனிமையிலே வாழ்வான், எப்போதும் விழிப்புடன் இருப்பான். பாம்பு எவ்வாறு பிற உயிர்களின் பொந்துகளில் நிம்மதியாக வாழ்கிறதோ அதுபோல முனியானவன் எவ்விடத்திலும் தங்கி தன் ஆத்மஸ்வரூபத்திலேயே சுகமாக நிலைத்திருப்பான். இதுல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தான் பேசுவாங்கிறத சேர்த்துக்கிட்டாரு. அது எதனால பாம்பு பேசாதுங்கிறதுனால சேர்த்துக்கிட்டாரான்னு தெரியல. தனிமையில் வாழ்வான்றது தனியா தான் பொதுவா பாம்பு வாழுமா. அதனால தனிமையும் குறைவாக பேசுவான் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. மேல இருக்குன்னு சொல்லுவாங்க, பேச்சு அதுக்கு கம்மியா தான் இருக்கும், சத்தமும் எப்போதும் விழிப்புடன் இருப்பான்ற வேற ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. எனவே இவ்வாறு பாம்பின் மூலமாக பெற்ற பாடத்தை மன்னனுக்கு விவரித்த அவதூறர் அடுத்தபடியாக சிலந்தி பூர்ணனாவி தன் வலையை பின்னுவதை பார்த்து தான் உணர்ந்த பிரபஞ்ச உற்பத்தி மற்றும் ஒடுக்கத்தின் ரகசியத்தை சொல்ல தொடங்குகிறார். மன்னனே, அடுத்தபடியாக அந்த சிலந்தியை உற்று நோக்கு. அது தன் உடலின் உள்ளிருந்தே நூலை வெளியே எடுக்கிறது. அதன் மூலமாக இந்த உலகத்தின் உற்பத்தி எவ்வாறு நடக்கிறது என்ற உன்னத ரகசியத்தை அது எனக்கு மிக எளிதாக காட்டியது. சிரமம் தானே உலகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கு. ஒரு சிலந்தியானது தன் இதயத்திலிருந்து நூலை தன் வாயின் வழியாக வெளியே நீட்டி வலை பின்னுகிறது. அந்த வலையின் மீது இங்கட்டும் அங்கட்டும் உலவி தன் லீலையை தொடர்கிறது. பின்னர் மீண்டும் அந்த நூல்களை தன் உடலுக்குள்ளேயே இழுத்துக் கொள்கிறது, விளங்குகிறது. அது போலவே மகேஸ்வரனான இறைவன் இந்த உலகத்தை தன்னிலிருந்தே படைத்து அதனுள் விளையாடி இறுதியில் பிள்ளையா காலத்தில் அது தமக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு தாம் மட்டுமே எஞ்சியிருக்கிறார். சிலந்தியானது தன் வயிற்றிலிருந்து உமிழ்நீர் வடிவிலான நூலை வெளியே கொண்டு வந்து அந்த உலகத்தில் ஒரு பெரிய வலையை பின்னுகிறது. பின்னர் தான் கட்டிய இந்த வலையின் மீதே பல வகைகளில் அசைந்து விளையாடி மகிழ்கிறது. தன் விளையாட்டு முடிந்தவுடன் அது தான் வெளியிட்ட நூலை தானே மீண்டும் தன் வாயால் விழுங்கி தமக்குள் ஒடுக்கிக் கொள்கிறது. அதே போலத்தான் இந்த உலகத்தையே தன் மாயையினால் மயக்கும் இந்த பரம் பொருளின் பரமாத்மா பிரபஞ்சத்தை படைக்கிறார். உண்மையில் ஆத்மஸ்வரூபத்தில் உலகம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. பிரம்மா முதலான தேவர்களையே திகைக்க வைக்கும் அந்த பரமாத்மா தன் சொந்த இச்சையினாலேயே இந்த உலகத்தை படைக்கவும் செய்கிறார். பின்னர் பிள்ளையா காலத்தில் தமக்குள் அழித்து ஒடுக்கி விடுகிறார். இறைவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த போதிலும் அவர் எப்போதும் எல்லாவற்றிலும் ஒட்டாமல் பற்றற்றே இருக்கிறார். சிலந்தி பூச்சியின் வலை எவ்வாறு ஒரு பெரிய பாம்பிற்கு எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்த முடியாதோ அதுபோல உலகமாயை இறைவனை பாதிப்பதில்லை. என்ன டிஃபரெண்டா சொல்லியிருக்காருன்னா, சிலந்தி பூச்சியினால கட்டப்பட்ட அந்த வலையில ஒரு பாம்பு மூவ் ஆச்சு அப்படின்னா அது தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது. அது பாட்டுக்கு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் தன்னை எதுவும் செய்யாது என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா இது மாயாதானே, இது சத்தியம் அல்லவா. சத்தியத்தால் உருவாக்கப்பட்ட மாய தோற்றம் எதுவும் செய்ய முடியாது. இந்த ரகசியத்தையும் அந்த சிலந்தி பூக்கள், ஆனா இதுல சிலந்திக்கு சிலந்தி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
எதுக்கு பாம்பை கொண்டு வந்தாருன்னு தெரியுது. சிலந்தி பூச்சி சிலந்தி வலையிலே சிக்கி போகுது, சிலந்தி வலையினால் பாதிப்படைவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாம்பு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாதோ அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்கார். ஆனா அவர் எதுக்கு அப்படி சிலந்தி சொன்னார்? பூச்சி வந்து தன் வாயில இருந்து அது அது எடுக்கும்ல, அது வந்து 2 விதமா வருமா. அந்த நூல் இழை வந்து 2 விதமா வருமா. அத வச்சுதான் அது பின்னுமா. சோ ஒண்ணு வந்து ஒட்டும், இன்னொன்னு வந்து ஒட்டாது. அந்த 2 விதமா இருக்கிறது. அதுக்கு தெரியும் எங்க நம்ம வந்து ஒட்டி அந்த அந்த எச்சில வச்சு நம்ம பின்னிருக்கோம், எங்க ஒட்டாம இருக்கிற அத வச்சு பின்னிருக்கோம் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால அது வந்து அது அது கரெக்டா பார்த்து அப்படியே அதுல இருந்துக்கிறோம். ஆனா குட்டி குட்டி பூச்சி அதுல விழும்போது அந்த ஒட்டும் அங்குற அந்த எச்சில் அந்த பின்னல்ல சின்ன சின்ன பூச்சி விழுந்துருச்சுன்னா அப்படியே ஒட்டிரும். அது வெளியே அதனால வர முடியாது. சோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா பெரிய பாம்பு, சிலந்தியே குட்டி வலை தானே பின்னும். பெரிய பாம்பு அதுல போச்சுன்னா அது வாட்டு தானே போயிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி எல்லாம் ஒட்டிட்டு கஷ்டப்படாது. அந்த மாதிரி இறைவன் வந்து உலக மாயையில இருந்து இறைவன் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு புரியுது அறிவாளியே. நான் கேட்கிற டவுட்டுக்கு விளக்கு கொடுப்பேன் பார்த்தா இறைவன் தானே விரிகிறாரு, அதுல இறைவன் ஆமா. பாதிக்கப்பட மாட்டாருன்னு தானே சொல்லணும். சிலந்தி விரிஞ்சு சிலந்தி பாதிக்கப்பட மாட்டாதுன்னு தானே சொல்லணும். அதுக்கு இன்னொரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தார்? மலைப்பாம்பு எதுக்கு தேவையில்லாம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டார். ஓகேண்ணா, தெரியலண்ணா. சரி, அடுப்போம். இந்த உன்னதமான பிரபஞ்ச படைப்பு ரகசியத்தை எனக்கு உணர்த்தியதால் நான் அந்த சிலந்தியை என் குருவாக ஏற்றுக்கொண்டேன். உலகத்தின் தோற்றமும் அது மீண்டும் இறைவனுள் ஒடுங்கும் பிள்ளையார் தத்துவம் இதன் மூலம் எனக்கு தெளிவானது. மன்னன் எதுவுக்கு அவதூறர் தன் குருக்களின் மூலமாக பெற்ற ஞானத்தை விளக்கும் 9வது அத்தியாயத்தின் முக்கிய பகுதிகள் இத்துடன் நிறைவடைந்தன. இதன் மூலம் அவதூதரின் 24 குருக்களின் வரலாறும் அவர்கள் காட்டிய ஆன்மீக பாதைகளும் மிக அழகாக விளக்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்றனவா? நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ஜெமினி கேட்கணும். இல்லண்ணா, சந்தேகம் இல்லண்ணா. அந்த ஒரு சந்தேகத்தை கேட்டுருங்க. அந்த சிலந்தியா கேட்கலாமா? சிலந்தியை குருவாக கொண்டுள்ளார். சிலந்தியை குருவாக கொண்டுள்ள போது உலக உற்பத்தி மற்றும் நாசத்தை புரிந்து கொண்டார் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் பெரிய பாம்பு அந்த வலையில் பாதிப்படையாது என்று சொல்லியதில் என்ன தத்துவம் இருக்கிறது? ஆனா சிலந்தி பூச்சி அப்படின்னு சொன்னது பரபிரம்மத்தை சொல்லியிருக்காங்க. சோ இங்க பெரிய பாம்புன்னு சொன்னது இறைவனை சொல்லியிருக்காங்க. அப்படி வரையா? பாம்பு என்பது சத்குருவின் அருளை பெற்ற ஞானியை குறிக்கிறது. உலகமாயை என்னும் வலை சாதாரண மனிதர்களை பூச்சிகளை போல் உள்ளே இழுத்து சிறைபிடித்துவிடும். ஆனால் பிரம்மஞானம் பெற்ற ஒரு யோகியை அல்லது ஞானியை இந்த உலகமாயை என்னும் வலை எந்த காலத்திலும் கட்டுப்படுத்தவோ பாதிக்கவோ முடியாது. இது கொஞ்சம் விளக்கம் நல்லாதானமா இருக்கு. நீ சொன்ன எக்ஸாம்பிள் இருந்து நீ சொன்ன சின்ன சின்ன பூச்சி விழுந்துரும், ஆனா பாம்பு விழாது. அதை எப்படி ஈக்குவேட் பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் அஞ்ஞானிகளாம், பெரிய பாம்புங்கிறது ஞானியா. சோ தேர்ஃபோர் அந்த சிலந்தி தான் ஞானினே வச்சுக்கோ. ஏன் நான் தான் எல்லாமே விரிஞ்சேன், நானே எல்லாமா விரிஞ்சு அதை நானே மறந்தேன்னா நான் பூச்சியா மாதிரி உங்க ஒட்டிக்கிறேன். நான் தான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பாம்பா மாறுறேன். அதனால நான் பின்ன வலை எனக்கு பாதிக்காது. சோ அதனால அவர் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சிலந்தி வலை எவ்வளவுக்கு தான் நுணுக்கமாக பின்னப்பட்டிருந்தாலும் அங்கே பாம்பு என்ற ஒன்று நிஜமாக உருவாவதில்லை. அது ஒரு தோற்றமே. அதுபோல இந்த உலகம் நமக்கு எவ்வளவுதான் உண்மையாக தெரிந்தாலும் அது பரமாத்மாவின் மீது தோன்றும் ஒரு தற்காலிக தோற்றமே தவிர
நிரந்தரமான உண்மை அல்ல. பாம்பு எப்படி வலையில் சிக்குவதில்லையோ அதுபோல உண்மை என்பது தோற்றத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா ஞானி அது வெறும் தோற்றம்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால அந்த வலை இது பாதிக்க போறது இல்லை. பூச்சியும் தோற்றம் தானே, மாத்திக்கிற மாதிரி ஒரு சிலந்தி வலை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது பாம்பை கட்ட முடியாது. அதே போல இந்த பிரபஞ்சம் என்னும் மாயா வலை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஆத்மஞானம் பெற்ற யோகியையோ அல்லது எல்லாவற்றிற்கும் மூலமான இறைவனையோ இது ஒருபோதும் பந்தப்படுத்த முடியாது என்பதே இதில் இருக்கும் உன்னத தத்துவம் ஆகும். நன்றி. சொல்லணும்ல, நல்லா விளக்கி இருக்குல்ல, சொல்லலைன்னா தப்பு இல்லை. சரி, இன்றைக்கு இது போதும். 10வது அத்தியாயமா நாளைக்கு என்ன பண்ணா